பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மேம்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், நரனிலே பெருமை வேண்டும், கனவு மேம்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், நரனிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். My dear students, எல்லாம் ஒரு have the vision in life. உங்களோட டேலண்ட் என்னன்னு பார்த்து அதை அழகாக டெவலப் பண்ணி முயற்சி பண்ணி டைம் டிசிப்ளின், லைஃப் டிசிப்ளின் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். And reach the goal. Only attention should be your studies, not your mobile phone. First of all, avoid it to the best and listen to the teachers and take care of the parents at their old age. So after 40 years or 50 years you will also become old. See that you take care of the parents when you reach the goal and when you settle in life, and be at the studies at all times. God bless you all. All the best. பாரதி பற்றி நம்ம எல்லாரும் நிறைய தெரியும். ஒரு பெரிய மகாகவி. 39 வயசு தான் அவர் இருந்தார். அதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. நம்மெல்லாம் கொடுத்துருக்கலாம். அவர் நாட்டுக்காக நிறைய பண்ணியிருக்கார். அவர் ஒரு பாடலாசிரியர் மட்டும் இல்லை, பெரிய கவிதையெல்லாம் நிறைய எழுதியிருக்கார், கட்டுரைகள் எழுதியிருக்கார், அவர் டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்கார், பப்ளிஷராக இருந்திருக்கார். கர்நாடக சங்கீத ராகத்தோடு அவருக்கு தெரியும். நிறைய கர்நாடக சங்கீதெல்லாம் பாடியிருக்கார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகாகவி. நம்மளாம் அவர் வாழ்ந்திருக்கிறதுனால தான் நம்மளாம் வாழ முடியலையேங்கிற ஒரு இது எனக்கு இருக்கார். அந்த ஒரு குறை இருக்குது. அவரை பார்க்க முடியலையேங்கிற ஒரு குறை இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு நம்ம அவரை மிஸ் பண்ணுறோம். அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. நீங்களாம் அது சும்மா பார்த்து இந்த போட்டியில் போயிட்டு பரிசு வாங்கிட்டு போனதோ அப்படி நிறுத்தக்கூடாது. அவர் என்னென்ன சொல்லியிருக்கார், எங்கே சொல்லியிருக்கார், எப்படி சொல்லியிருக்காருங்கிற மனத்தில் உள்வாங்கி அதனால நீங்கள் நடக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல அப்போ தான் உங்களுடைய கல்விக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயங்கள் 1000 நாட்டல், அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு தெரிவித்தல். பெரிய கல்யாண மண்டபம், பெரிய பெரிய சத்திரங்கள், சாவடிகள்லாம் கட்டி பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணி கல்வி தான்
7 ஜென்மத்துக்கு கூட வரும்னு சொல்லியிருக்காரு. மற்ற எதுவும் வராது. அப்பா அம்மாலாம் கூட வரமாட்டான், ஆசிரியர்களாக கூட வரமாட்டான். உங்களுடைய கல்வி, படித்த கல்வி மட்டும் 7 ஜென்மத்துக்கு கூட வரும்னு சொல்லியிருக்காரு. ஆக நீங்கள் எல்லாரும் பாரதியார் சொன்னதை கேட்குறதோ மட்டும் இல்லாமல் அது நீங்கள் முயற்சி பண்ணி அது எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் தயார் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லோரும் பகவான் துணை இருப்பார். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வழியில் துதிப்போம். சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வழி என்று துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பொதுவெளியில் ஒரு அநீதி நடக்கும் போது நமக்கு ஏன் என்று முகம் திருப்பும் ஒவ்வொரு நொடியும் அந்த கொடுமைக்கு நாம் கொடுக்கும் ஒப்புதல். ஒரு தவறு தொடர்ந்து நடக்கிறது என்றால் அதை செய்பவர்களை விட கொடுமையை தடுக்காத சமுதாயமே பெரும் குற்றவாளி. பெண்களுக்கு எதிரான கொடுமை இன்று செய்தித்தாள்களில் வெறும் செய்தி மட்டுமல்ல, அது பல பெண்களின் தினசரி வாழ்க்கை. வீட்டுக்குள் தொடங்கி வேலையிடம், சாலை, இணையம் வரை பயமே அவர்களது நிழலாக இருக்கிறது. ஒரு தாயை, ஒரு சகோதரியை, ஒரு பெண்மணியை பாதுகாக்காத சமுதாயம் எப்படி தன்னை நாகரிகம் என்று சொல்லிக் கொள்ளும்? பெண்களுக்கு எதிரான கொடுமையை எதிர்த்து நிற்பது வெறும் தயவு மட்டுமல்ல, அது கடமை. அறிவியலில் சி.வி. ராமன் என்றால் அரசியலில் அம்பேத்கர், கணிதத்தில் ஸ்ரீனிவாச ராமானுஜன் என்றால் வணிகத்தில் ஜம்ஷெட்ஜி டாடா, மருத்துவத்தில் முத்துலட்சுமி என்றால் இலக்கியத்தில் நம் முண்டாசு கவி பாரதி, விண்வெளித்துறையில் விக்ரம் சாராபாய், பாதுகாப்பு துறையில் ஏவுகணை மனிதனான நம் டாக்டர் APJ அப்துல் கலாம், விளையாட்டுத் துறையில் சச்சின் டெண்டுல்கர், மேரி கோம் போன்ற பலர், திரைத்துறையில் சத்யஜித் ரே, AR ரஹ்மான் போன்ற பலர் சாதித்துள்ளனர். திறமையின் பிறப்பிடமாய் உள்ளது என்கினம், திறமையினால் உலகத்தையே வெல்கிறது என்கினம், திரைக்கடல் தாண்டி திசைகள் எட்டிலும் பாரத தாயின் பெருமையை பரப்புகிறது என்கினம், பாரத தாய் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயங்கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார் என்று பாடி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இந்தியர்களின் பெருமையை புவியிற்கு உணர்த்த சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. இந்த கம்பன் விழா, கண்ணதாசன் விழா, சேக்கிழார் விழா, வள்ளலார் விழா என்று பல விழாக்களை நாங்கள் நடத்துகிறோம். இந்த விழாக்கள் எல்லாம் மிகுந்த சிறப்போடு மிக மிக பெரியவர்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாக்களுக்கு பெரியவர்கள் வருகிறார்களே தவிர இளைஞர்கள் வருவதில்லை, மாணவ மாணவிகள் வருவதில்லை. இந்த குறையை போக்குவதற்கு என்ன வழி என்று யோசித்த போது மாணவர்கள் இலக்கிய விழாவுக்கு வரவில்லை. ஆனால் அந்த மாணவர்களை நாம் போய் சந்திப்போம் என்று ஆரம்பிக்கப்பட்ட விழா தான் இந்த பாரதி விழா. பாரதி விழா எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த விழா சாட்சி. இந்த விழாவில் நாங்கள் பேச வேண்டும் என்பது முக்கியமல்ல, நீங்கள் பேச வேண்டும், நீங்கள் பாரதியை தெரிந்து கொள்ள வேண்டும், பாரதியை நாட்டு மக்களிடத்திலே கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நடத்துகிறோம். இந்த பள்ளியில் இந்த மாணவ மாணவிகள் பாரதியை உள்வாங்கிக் கொண்டு நடத்தி காட்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருந்தது. ஆகவே இந்த பாரதி விழாவிலே நாங்கள் வெற்றி பெற்றதற்கு இந்த மாணவ மாணவிகள் தான் காரணம். தொழிலை கல்வியை கற்றுக்கொள்வதில்
கடுமையாக உழைப்பது, நம்பிக்கையோடு இருப்பது, ஒழுக்கத்தோடு வாழ்வது, இந்த 4 விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். இதுதான் உங்களுடைய வல்லினத்தில் வசந்தம் உண்டு, மெல்லினத்தில் மென்மை உண்டு, இடையினத்தில் இனிமை உண்டு, ஆனால் தமிழ் இனத்தில்தான் தாயுள்ளம் உண்டு என்ற தாயுள்ளத்தோடு எங்களுடைய பாரதி உலா நிகழ்வினை நம்முடைய பள்ளியில் நடத்துவதற்கு மனமுவந்து வாய்ப்பளித்த நம்முடைய பள்ளியினுடைய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.